Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, இது வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு ஷேர் மார்க்கெட்டுக்கு வர என்ட்ரி ஆகிற பிகினர்ஸ்க்காக ஒரு வீடியோ இது நம்ம ரெகுலராக பார்க்குற வீடியோஸ் இல்லை. ஏன்னா வந்து நம்ம ரெகுலர்ஸ் வந்து நம்ம ட்ரேடர்ஸ்க்காக வந்து வீடியோ போடுவோம். இது வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரவங்க, உள்ளே வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இல்லை ஆல்ரெடி லாஸ் ஆகிட்டு இல்லை சார் எனக்கு இந்த லாஸ் ஆகிட்ட பணம் ரிகவர் ஆகிட்டா போதும் அப்படின்னு நான் வெளியே வந்துட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த 3 பேருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு விஷயம் பார்த்துக்குங்க, இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ளே வர்றதுக்கு ஒரு படிப்பு ஒன்று இருக்குது. இது படிப்பு படித்தா ஒரு 6 வருஷம் ஆகும். இந்த டிகிரி முடித்தா தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு ட்ரேடிங் பண்ண அனுமதி அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் ஒரு சட்டம் அறிவிச்சிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள். ஏன் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்ல எண்ணம். அப்படி அறிவிச்சிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு பணமே சம்பாதிக்க முடியாது, வருமானம் வராது கவர்மெண்ட்டுக்கு. இப்போது ஜிஎஸ்டி டேக்ஸு அது இதுன்னு சொல்லி கலெக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா. இல்லைப்பா இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கெலாம் வந்தால் ஒரு 6 வருஷம் படிச்சுட்டு வரணும், இதுக்கெலாம் நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள் உள்ளே வரணும் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்கன்னா முக்கால்வாசி பேர் வந்து ட்ரேடிங்குள்ளே வர முடியாது, பண்ண முடியாது. அப்போ கவர்மெண்ட்டுக்கு எங்கேருந்து வருமானம் வரும்? ஓகேங்களா. ஸோ இந்த நல்ல மனசோடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட்டு எல்லாரையும் யார் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம், இதுக்கு வந்து படிப்பு ஒன்றும் அவசியம் கிடையாது, அனுபவமும் அவசியம் கிடையாது, டேரெக்டாக உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குதோ எடுத்துன்னு வந்து போடுங்க, டெய்லி சம்பாதிக்கலாம், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம், அதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல எண்ணம் வந்து இருக்குது. அதனால் அனுமதிச்சிருக்காங்க, இன்னும் போயிட்டுருக்குது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. ஏன்னா நிறைய மக்கள் என்னென்னா அந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒரு தெளிவான ஒரு இன்னும் என்ன சொல்கிறது, இன்னும் தெளிவான ஒரு சிந்தனை இல்லை. இன்னும் ஷேர் மார்க்கெட் அப்படின்னா என்ன, ஒருத்தருடைய பணத்தை இன்னொருத்தர் எடுக்கிறது. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு பேசிக் புரிஞ்சுக்குங்க. ஒருத்தருடைய பணத்தை இன்னொருத்தர் எடுக்கிறது யார் அப்படின்னா, இப்போ புதுசாக வரவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து நாலேஜ் இருக்காது அவங்களுக்கு. ஒரு 10 வருஷம் இதிலே ஊர்னவங்க, இதிலே நல்லா அடிபட்டு ஓரளவுக்கு மேலே வந்தவங்க வந்து அவங்களுடைய வேலை என்ன, புதுசாக வரவங்களுடைய பணத்தை அவங்க எடுக்கிறது தான் வேலை. ஓகேங்களா. ஷேர் மார்க்கெட் அப்படின்னா கடல் மாதிரி கொட்டி வச்சுருக்கிற என்ன சொல்கிறது, ஒரு நட்சத்திர ஆமைகளும் நட்சத்திர திமிங்கலமோ கோடி கோடியாக வைரம் வைடூரியமாக தான் கொட்டிகிட்டு இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் போயிட்டு அள்ளிட்டு வர வேண்டியதான் வேலை. 1 லட்ச ரூபா போட்டால் கோடி கணக்கில் பணம் எடுத்துகிட்டு வரணும், பெரிய எந்த விலையா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு புதுசாக வரவங்களுடைய மைண்ட் செட் இருக்கும். மேபி 1 லட்ச ரூபாய் இருந்தால், நான் சொல்ல என்னென்னா 1 லட்ச ரூபாய் இருந்தால் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா. இப்போது அந்த 1 லட்ச ரூபாய் எந்த 1 லட்ச ரூபாய், ஃபஸ்ட்டு முக்கியமான கேள்வி அது. இப்போ உங்கள்கிட்ட இருந்து 1 lakh rupees இருக்குது அப்படின்றீங்க. 1 lakh rupees இருக்குது அப்படின்னா அந்த 1 lakh வந்து எந்த 1 lakh, நீங்கள் சேவிங் பண்ணியிருக்கிற 1 lakh, அதாவது நீங்கள் இந்த 1 லட்ச ரூபாய் நீங்கள் சேவிங் பண்ணியிருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேங்க்கில் இருக்குது அப்படின்ற 1 லட்ச ரூபாயா, இல்லை உங்களோட பசங்க படிப்பு செலவுக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக சேவிங் பண்ணுவாங்க. இந்த வீடியோ ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், என்னுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை அவங்களுக்கு இன்னும் நிறைய பேர் போய் சேரல, மேபி புரியாமல் இருக்கலாம், இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அந்த 1 லட்ச ரூபாய் எந்த 1 லட்ச ரூபான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எஜுகேஷனுக்காக வச்சுருக்க ஒரு 1 லட்ச ரூபாயா, இல்லை ஹாஸ்பிட்டலைசேஷனுக்காக, அதாவது நீங்கள் உங்களுடைய ஃபியூச்சர் உங்களுடைய அதாவது உங்களுடைய உடம்பை பார்த்துக்கிறதுக்காக வச்சுருக்க 1 லட்ச ரூபாயா, என்ன அதாவது அந்த 1 லட்ச ரூபாய் எந்த முக்கியமான 1 லட்ச ரூபாயா அப்படின்றது பாருங்கள். அதாவது ஒரு சிலருக்குன்னா ஒரு 2 வருஷம் வந்து பேங்க்கில் இருக்கும், யாரும் அந்த யூஸ் இல்லாமல் வச்சுருப்பாங்க. அந்த 1 லட்ச ரூபாய் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போட்டு நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு காமன் இல்லைங்களா, எல்லாருக்கும் வர வேண்டிய ஆசை தான் இல்லையா. ரைட், ஓகே. பேங்க்கில் என்ன பண்ணுறாங்க சார், ஒரு வருஷத்துக்குலாம் வச்சாக்கா என்ன பண்ணுறாங்க, 450 ரூபா ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு, 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாதத்துக்கு 450 ரூபா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வராங்க, கிட்டத்தட்ட 10,000 ரூபா வருது சார். எப்படி 2 லட்ச ரூபாய்க்கு மாதம் 10,000 தான் வருது, வருஷத்துக்கு 10,000 தான் வருது. இது ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபா வரா மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போட்டு என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணி தான் உள்ளே வந்தேன் நான் அப்படின்னாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு நியூ என்ட்ரியாக இருக்கிறவங்களும் சரி, இல்லை வந்துட்டு ஒரு 6 month உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் புரியாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றவங்களாம் சரி, அதுக்கப்புறம் இல்லை சார் நான் எனக்கு நிறைய லாஸ் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு இந்த 10 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சா நான் அந்த மார்க்கெட்டுக்கு ஒரு கும்பிடு போட்டு வெளியே போயிடலான்னு இருக்கிறேன், எனக்கு இந்த 10 லட்ச ரூபா எப்படியா ரிகவர் பண்ணணும்
அப்படின்றவங்களுக்கும் இந்த 3 பேருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் கேட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம நியூ மெம்பர்ஸ்க்கு சொல்லிடுறேன், அதாவது புதுசாக வரவங்களுக்காக சொல்லிடுறேன். நீங்கள் இந்த முக்கியமாக இந்த ₹1,00,000 பேங்க்கில் ஏதோ சேவிங்கான ₹1,00,000 நீங்கள் போட்டு இதில் ஷேர் மார்க்கெட்டில் உள்ளே வரீங்க அப்படின்னா வராதிங்க. ஓகே, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் மேபி நீங்கள். இந்த ₹1,00,000 நீங்கள் போட்டு என்ன பண்ண போகிறீங்க? அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன தெரியாது சில பேருக்கு. இப்போது ஆக்சுவலாக நான் என்ன மற்றவங்களுக்கு சொல்கிறது தெரியாது. எனக்கே வந்து 2007 வந்து பணத்தை போட்டு பண்ணதை என்ன பண்ணிகிட்ருக்கேன் எனக்கே தெரியாது. ஆக்சுவலாக நான் அப்போ வந்து ஆப்ஷனில் பையிங் சைடு போயிட்டுருக்கேன். இப்போது எனக்கு இப்போ தெரியுது. அப்போது ஆப்ஷனில் பை அண்ட் சேல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது அது எவ்வளோ பெரிய டேஞ்சர் அப்படின்றது கிட்டத்தட்ட 90% வந்து பணம் வராதுன்ற விஷயம் வந்து அதுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு. 90% லாஸ் ஆகும், 10% தான் சான்ஸ் இருக்குது, 90% போட்ட பணம் போயிடும் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அதே மாதிரி இப்போ புதுசாக வரவங்க நிறைய பேர் என்னென்னா ஒரு மாதம் ஒரு 5,000 10,000 ₹1,00,000 போட்டால் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் உள்ளே வராங்க. ஸோ புதுசாக உள்ளே வரவங்களுக்கு தயவு செஞ்சு அந்த மாதிரி எண்ணத்தில் வராதிங்க. அப்போ நான் ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சிக்கக்கூடாதா, நான் கற்றுக்கக்கூடாதா அப்படின்னா தாராளமாக கற்றுக்கலாம். இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த 4ல் எந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் ஃப்ரீயாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு எதுவும் சார்ஜஸ்லாம் எதுவும் கிடையாது, விடுங்க, அது வேறு கதை. ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. ஓகே, புதுசாக வரவங்க உங்களுடைய பணத்தை வந்து எக்காரணத்தை கொண்டும் ஷேர் மார்க்கெட் பக்கம் கொண்டு வராதிங்க. நீங்கள் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணுங்கள், எல்லாமே ரைட் வாட்ச் பண்ணுங்கள். அதில் சார்ட்னா என்ன, கேண்டல்னா என்ன அப்படின்றது கிட்ட ஒரு 2 வருஷமாவது உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஓகே, 2 வருஷமாவது நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்ற விஷயம் கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாமா வேணாமன்ற விஷயம் உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிவிடும். உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓரளவுக்கு தெளிவடைஞ்சிடுவீங்க. புதுசாக வரவங்க வந்து தெளிவடையாமல் இருக்கிறது தான் பிரச்சனை. ஓகேங்களா? இப்போது அந்த முதல் கேள்விக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அடுத்தது 2வது. சார் நான் வந்து 6 மாதம் 1 வருஷமாக ட்ரேடிங் ஒரு சில சின்ன ட்ரேட் பண்ணேன், சரியாக புரியல எனக்கு அப்படின்றவங்க நீங்களும் இதே லிஸ்ட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு உங்களுடைய அமௌண்ட் நீங்கள் என்ன டிமெட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதுலேருந்து அமௌண்ட் எல்லாம் வித்ட்ரா பண்ணுங்கள். வித்ட்ரா பண்ணி பேங்க்கில் போடுங்க. இல்லை உங்களுடைய பசங்களுடைய ஃப்யூச்சருக்காக, எதிர்காலத்துக்காக ஃபஸ்ட்டு செட்டில் பண்ணிடுங்க. அது என்ன இருக்குதோ அது கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. உங்கள் கிட்ட கையில் காசு வச்சுக்காதீங்க. ஓகே, ஃபஸ்ட்டு உங்கள் கிட்ட கையில் காசை வச்சுக்காதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபேமிலிக்கு ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி சார், அப்போ எப்படி சார் நான் ஷேர் மார்க்கெட்டில் கற்றுக்க முடியாதுன்னா இதே ப்ரொசீஜர் தான். இப்போது என்னோடய லிங்க் இருக்கு இல்லையா, இந்த லிங்க் இருக்குது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் என்னென்ன பண்ணணும்னு. இந்த 4 லிங்க் இருக்கு இல்லைங்களா, அந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணால் டிமாட் அக்கௌண்ட் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறமா வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னென்ன மார்க்கெட்டில் நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்கள். நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்துட்டுருக்கும் உங்களுக்கு. அதாவது என்ன ஸ்டாக்ஸ் மேலே போகும், எந்த ஸ்டாக்ஸ் கீழே வரும், ஒரு வியூ உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டு இருப்பேன். அதை நீங்கள் ஒரு 3 to 6 மந்த் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? யாருன்னா இந்த செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க புரியாமல் இருக்காங்க, இன்னும் எது பை போகுது எது சேல் அப்படின்றது தெரியாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ என்னோடய லிங்க்கில் நீங்கள் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறம் ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரெகுலர் வாட்ச் பண்ணிட்டாங்க. நான் உங்கள்கிட்ட காசுலாம் எதுவும் வாங்கலை, பயப்படாதீங்க. நீங்கள் எதுவும் காசு தான் கொடுத்துட்டு தான் நீங்கள் இதில் வரணும் அப்படின்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட இந்த மறைமுகமாக இதை எதிர்பார்க்குறாங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஜனங்க நிறைய பேர் லாஸ் பண்ணி எல்லாமே பயத்திலே இருக்காங்க. இன்னும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க, கன்ஃபியூஸ்லேயே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு முன்னாடியே சொல்லிட்டேன், நான் உங்கள்கிட்ட என்ன மிச்சம் இருக்குதோ எல்லா பணத்தையும் உங்கள் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு கையில் 10 பைசா இல்லாமல் நீங்கள் உள்ளே வந்து என்ட்ரி ஆகுங்க. அதுக்கப்புறம் தான் விஷயமே புரியும், இங்கே என்ன நடக்குது அப்படின்றது தெரியும். ஸோ அதுக்கு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 by 1 உங்களுக்கு விஷயம் புரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட், இந்த நியூ மெம்பர்ஸ் இருக்காங்களே அவங்க கூட இது மாதிரி டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரீயாகவே நிறைய விஷயம் கற்றுக்கலாம். அவங்கள வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன் சின்ன விஷயம். ஓகே, சரி. இப்போது 3வது எப்படின்னா, சார் நான் வந்து இப்போது நிறைய லாஸ் பண்ணிட்டேன், என்னோடய லாஸை வந்து நான் ரிகவர் பண்ணிடணும். நான் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு வேணாம், எனக்கு இந்த ஷேர் மார்க்கெட் சவாசமே எனக்கு வேணாம், நான் வேறு ஏதாச்சும் வேலையை பார்த்து பழச்சிக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து 10 லட்ச ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு. உங்களுடைய தொகை வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு இந்த அமௌண்ட் வந்தால் போயிடுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? தயவு செஞ்சு அந்த மாதிரி எண்ணத்தோட லாஸில் இருக்கிறவங்க நீங்கள் இப்போவே வெளியே போயிடலாம். இந்த 10 லட்ச ரூபாய் நீங்கள் எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் இப்போவே ஸ்டாக் மார்க்கெட் விட்டு வெளியே போய்ட்டு இப்போ மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை நல்லா வாழுங்க. இந்த 10 லட்ச ரூபாய் நீங்கள் வெளியே போய்ட்டு வேறு பிஸ்னஸில் ரிகவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது.
ஆனால் இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேயே நீங்கள் இது அதான் நான் சொல்லுவீங்க விட்ட இடத்துல தொலைச்சிடலாம் அப்படின்றத வேறு, எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்றது வேறு, அதை அப்ளை பண்ணுறது. விட்ட இடத்துல தொலைக்கிறது ரிகவர் பண்ணுறது உங்களோட பலம் இல்லை. நீங்கள் ஆல்ரெடி வீக்கில் இருக்கீங்க, 10 லட்ச ரூபாய் லாஸ் ஆகிட்டு ஆல்ரெடி வீக்கில் இருக்கீங்க. இப்போ உங்களுடைய மைண்ட் செட் என்னமா இருக்கும், இந்த எங்கே கடன் வாங்கிட்டு வந்து ஒரு 20 லட்ச ரூபாய் எடுத்துன்னு வந்து அமௌண்ட் போட்டு இந்த 10 லட்ச ரூபாய் எடுத்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கிறீங்க. ஆல்ரெடி நீங்கள் 10 லட்ச ரூபாய் தொலைச்சிட்டு மன வலி பொறுத்துட்ருக்கீங்க. நீங்கள் ட்ரேடு எடுக்க சொல்ல மேலும் 10 லட்ச ரூபாய் லாஸ் ஆகுமே தவிர இந்த 10 லட்ச ரூபாய் திரும்ப வராது. ஓகே, என்னடா அதை டிமோட்டிவேஷனும் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நான் ரியாலிட்டி, என்னுடைய யூடியூப் சேனல் வந்து ரியாலிட்டி தான். அதை பற்றி பேசினால தான் என்னோட வியூஸும் கம்மியாக இருக்கும், லைக்ஸும் கம்மியாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கூட வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, நிறைய பேர் லைக் பண்ண மறந்துடுறாங்க. ஸோ வீடியோ எத்தனை பேர் பிடிச்சிருக்கலாம், லைக் பண்ண மறந்துடுறாங்க. இல்லை ஒருத்தருக்கு பிடிக்கல அப்படின்னா, ஏன்னா நான் சொல்கிற விஷயம் ரியாலிட்டி நிறைய பேர் பிடிக்காதவங்க டிஸ்லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். இப்போது இந்த டைமில் நான் பேசிகிட்டு இருக்கேன், அப்புறம் லைக் பண்ணுறத விட இப்போ லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, லைக் பண்ணிட்டீங்களா? ரைட். இப்போ பாருங்கள், இப்போது இந்த 10 லட்ச ரூபா போனது திரும்ப வராது. நான் 10 எக்ஸாம்பிள் சொல்ல 10 லட்ச ரூபா சொல்லுது, 1 லட்ச ரூபா இருக்கலாம், 50,000 ரூபாய் இருக்கலாம், எவ்வளோ நீங்கள் அமௌண்ட் இதில் விட்டுட்டீங்களோ திரும்ப வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ புரிஞ்சுருக்க நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து டாபிக் வரலாம். 1 லட்ச ரூபாய் இருந்தால் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் டெய்லி அப்படின்னா, உங்களுக்கு நாலேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் டிசைட் பண்ண முடியும். ஏன்னா இதில் ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது, ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவேன் இல்லைங்களா? ஸோ உங்களுடைய ரிஸ்க் எவ்வளோ, உங்களுக்கு ஒரு 500 ரூபா ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா 20 ட்ரேடுக்கு மாதம் வந்து 10,000 ரூபாய். ஓகேங்களா? ஸோ 10,000 ரூபாய் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னா உங்களுடைய சம்பளம் எவ்வளோ, உங்களுக்கு வீட்டுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க, மாதம் 10,000 ரூபாய் இதுக்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? ஸோ அப்போ இதிலும் சம்பாதிக்க முடியாதா? அதாவது நம்ம ஹியூமன் நேச்சர் என்னென்னா வருமானம் சம்பளம், அதாவது ப்ராஃபிட். ஓகே, இதை தான் வந்து இங்கே ஷேர் மார்க்கெட்டில் வந்து இதை வந்து யுக்தியாக யூஸ் பண்ணுறாங்க. இதை யுக்தியாக யூஸ் பண்ணி அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. இன்னும் நீங்கள் லாஸ்ட்லேயே போய்ட்டுருக்கீங்க. ஃபஸ்ட்டு நம்ம எண்ணத்தை மாற்றுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்னங்க அப்ளை பண்ணணுன்னா, உங்களுடைய ஸ்டடியை மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நான் வர ப்ராஃபிட் வருது பார்க்குறேன், நான் லாஸை பார்க்குறேன், நான் ப்ராஃபிட் பார்க்குறேன் அப்படின்னா இங்கே லாப நோக்கத்தோடலாம் வந்து எடுத்த உடனே வந்து பண்ண முடியாது. நீங்கள் வர சொல்லணுன்னா இதை நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். நான் இதில் ப்ராஃபிட் பார்க்குறேன், நான் பணம் பண்ண போகிறேன் ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னு வந்தால் கண்டிப்பாக எந்த நாளையும் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியவே முடியாது. இது எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் நான் நாலேஜ் கெயின் பண்ணணும், எனக்கு நாலேஜ் இதில் என்ன தான் இருக்குது பார்த்துடலாம் அப்படின்ட்டு உங்கள் ஒரு பைசா இல்லாமல் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு உள்ளே வந்தால் மட்டும்தான் உங்களுடைய அனுபவத்தை தான் நீங்கள் இதில் முதலீடாக பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு 5லேருந்து 6 வருஷம் நீங்கள் செய்கிற முதலீடு இருக்குங்களா, அது உங்களுடைய வயசு, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய அனுபவம் இதுதான் மாறும். நீங்கள் 6 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஷைனிங் ஆகிட்டு நிற்பீங்க. அப்போது நீங்கள் 1 லட்ச ரூபாய் 1 கோடி ரூபாய் போட்டு பிடிக்க நீங்கள் பண்ணுறதுக்கு திறமை வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ப்ரைம் டெலிகிராம் சேனல் பற்றி சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா? ஸோ ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்ன அப்படின்னா, லைவ் மார்க்கெட்டில் இது மாதிரி உங்களுக்கு பை சேல் வியூ, மார்க்கெட் இந்த இடத்துல கட்டானா கீழே போகும், இந்த இடத்துல கட்டானா மேலே போகும், எது வரலும் போகும், எது வரலும் வரும் அப்படின்றத உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் லைவ் மார்க்கெட்டில். ஓகேங்களா? அப்புறம் ஒரு சில விஷயமும் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன், சின்ன விஷயம். மந்த்லி ஒரு ஃப்ரீ வெபினார்னு ஒன்று வைப்பேன். அதில் வந்து நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம அதில். ஓகேங்களா? ஸோ அதனால் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க சொன்னேனே தவிர, இதனால் உங்களுக்கு மறைமுகமாக உங்கள்கிட்ட பணம் வாங்க போகிறேன் அப்புறமா வந்து என்ன சொல்கிறது, இதனால் இவங்களுக்கு என்ன ஆதாயம் ஏன்னா கேட்பாங்க இல்லைங்களா? இப்போவுமே வந்து ஒரு குறிப்பிட்ட நெகட்டிவ் தூரத்தில் போயிட்டு இருக்கவங்க வந்து நிறைய மனசில் கொஸ்டின் வரும் அவங்களுக்கு. ஏன் இவங்க லிங்க்ல ஏன் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க, இவங்க நம்மக்கிட்ட தான் பணம் சம்பாதிப்பாங்க, நம்மக்கிட்ட இருந்து பணம் வாங்கிடுவாங்களோ, நம்மக்கிட்ட பணம் ஏமாத்துறவங்களோ, இது மாதிரி எண்ணெல்லாம் வரும் ஒரு சிலருக்கு. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒரு பைசா இல்லாமல் உள்ளே வாங்கன்னு தான் சொல்கிறது தவிர, இருக்கிற அமௌண்ட்டை சேஃப்டி பண்ணிடுங்க ஃபஸ்ட். அதே மாதிரி இருக்கிற அமௌண்ட்டை சேஃப்டி பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் உள்ள டிமார்ட் உட்காந்து தெரிஞ்சுக்கணும். இல்லை எனக்கு அவ்வளோலாம் இருக்குது, ரிஸ்க் எடுத்து பண்ணக்கூடாதுன்னு பரவாயில்ல, தாராளமாக நீங்கள் ஷேர் மார்க்கெட் விட்டுட்டு வேறு வேலையை பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து மாதம் 20,000 30,000 சம்பாதிக்கிறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.